ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ வர சென்னையில் ரொம்ப வெயில் அதிகமாகிடுச்சு. சரி, சம்மர் வெக்கேஷன் எங்கேனாச்சும் போகலான்னு பார்த்தா இப்போ சென்னையில் எங்குமே சுற்றுற மாதிரி இல்லை. மாலும் சரி, பீச்சும் சரி, மூவியும் சரி, எல்லா இடத்துக்கும் போய் சலிச்சு போயிடுச்சு, போராக அடிச்சிருச்சு. அதனால சரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்ட்டு பைக் எடுத்துகிட்டு ஈஸியாக பக்கம் தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். இப்போது என் நேரம் சம்மர் வெக்கேஷன் எடுக்கலான்னு பார்த்தா பாருங்கள், ஃபுல்லாக க்ளவுடி ஆகிட்டு இருக்கு, மழை வர மாதிரியே இருக்குது. ஆனாலும் வெயில் தாக்கம் பயங்கரமாக தான் இருந்தது. ஓரளவு க்ளவுடியாக இருந்தது தவிர வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. அதான் இன்னமும் ஹீட் அப்படியே தான் இருக்குது. இப்போ பைக் எடுத்துகிட்டு ஈஸியாரில் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரீன் கிங்டம் தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் ஸ்னோ கிங்டம் போகலாம் தான் பிளானு. ஸ்னோ கிங்டமில் போயிட்டு ப்ரைஸை கேட்டவுடனே உள்ளடிச்சு ஓடி போயிடுவீங்க நீங்கள், அந்தளவுக்கு இருக்குது. அதனால் பிளான் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே மரீன் கிங்டம் போகிறேன். அதாவது மரீன் கிங்டம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மெரின் கிங்டம் இந்த ஈசிஆரில் சென்னையில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மரீன் கிங்டம் பற்றி வேணும்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன். நான் வந்து டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணல, நானே டேரெக்டாக தான் போய் டிக்கெட் எடுத்தேன். பர் ஹெட்டுக்கு வந்து அவங்க 680, அதான் பர் ஹெட்டுக்கு 700 வச்சுக்கலாம். புக் மை ஷோவில் ஆஃபர் இருக்குது. அதாவது வெனஸ்டே தேர்ஸ்டே நம்ம ஆஃபர் போடுவாங்க. 300 400 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் வேணால் புக் மை ஷோவில் ட்ரை பண்ணுங்கள். டேரெக்டாக வந்தீங்கன்னா 700 கொடுக்குற மாதிரி இருக்கும் பர் ஹெட்டுக்கு. ஆனால் இங்கே வந்தால் நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. நிறைய எல்லா ஃபிஷ் வெரைட்டிஸாக இருக்குது. என்ன எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். கண்ணாடி தொட்டி மட்டும்தான் இவங்க ஐடியா பார்த்தீங்கன்னா, கண்ணாடி தொட்டி மட்டும் நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி ஜூமிங் கண்ணாடி மட்டும் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா ஃபிஷ்ஷும் குட்டியாக தான் இருக்குது. க்ளோன் ஃபிஷ் நம்ம சின்னதாக தான் இருக்கும். பட் நான் பார்த்த வரைக்கும் ஷார்க்கு சரி, மீதி எல்லா ஃபிஷ்ஷும் சரி ரொம்ப சின்னதாக இருந்தது. என்னால் விளாக் ப்ராப்பராக கண்டினியூ பண்ண முடியல, அதனால சில இமேஜஸ் மட்டும் போட்டிருக்கேன். இதில் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஸ்கூபா டைவிங், அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன், கேண்டில் லைட் டின்னர், நிறைய பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. சப்போஸ் வேணும்னா நீங்கள் அது கூட அங்கே போயிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 hours தான் என்ஜாய் பண்ண முடியும். அது வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன்.